வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 14ல டோட்டலாக 3003 வேகன்சிஸ் இருந்தாலும் இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 382 விதமான டிஃப்ரெண்ட் போஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வேற குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஓகே, அதை நம்ம ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய வேகன்சிஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு வீடியோலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 208 வேகன்சிக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 208 வேகன்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் தான், ஒகேஷனல் இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது தான் வந்து போஸ்டோட நேம். ஓகே, இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 32 விதமான போஸ்ட் இருக்குது. அது ஒன்றுக்கு வேற குவாலிஃபிகேஷன் இருக்குது. இந்த 32 போஸ்ட்டில் தான் ஒட்டு மொத்தமாக வந்து 208 வேகன்சிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடித்தவங்க, டிகிரியில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அடுத்ததாக பிஎஸ்சி தான் வரும். அதுக்கப்புறம் ஐடிஐ முடித்தவங்களுக்குமே இருக்குது, டிப்ளமோ முடித்தவங்களுக்கும் இருக்குது. ஓகே, வித் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டிகிரி முடிச்சிருந்தா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், டிப்ளமோ முடிச்சிருந்தா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஐடிஐ முடிச்சிருந்தா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி போஸ்ட் தான். இதில் செலெக்ஷன் ஆனால் 55,000க்கு மேலே சேலரி இருக்கும். பெர்மனன்ட் ஜாப் தான். ஓகே, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்லைடெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு, இந்த போஸ்ட்டை பற்றி அனலைஸ் பண்ணி இந்த வீடியோ கொடுக்கறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் கிட்ட ஆயிருக்கு. ஏன்னா ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 100க்கும் மேலே ஸ்லைட்ஸ் இருக்கும். 32 போஸ்ட்டுக்கு என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எனக்கு வியூஸ் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எய்ம் கிடையாது. ஏன்னா இது ஒரு ரேரான ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய போஸ்ட். இதுக்கு நார்மலாக வியூஸ் வராது, நிறைய பேருக்கு குவாலிஃபிகேஷனே இருக்காது. ஓகே, பட் இருந்தாலும் இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு 50-60 நாள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் வந்து போஸ்டிங் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பேரோட லைஃப்பை இந்த வீடியோ வந்து சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிற ஒரு அந்த பாயிண்ட்டுக்காக தான் நான் வந்து வியூஸ் வந்தாலும் வரலாட்டியும் நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுலேருந்து ஒருத்தர் இல்லைனா 2 பேர் செலெக்ஷன் ஆனால் கூட எனக்கு போதுமானது. ஓகே, நான் போட்ட எஃபர்ட்டுக்கான ரிசல்ட்டு இந்த மாதிரி இருந்தால் கூட போதுமானது. ஒருத்தர் தமிழ்நாட்டிலேருந்து செலெக்ஷன் ஆகி போனால் கூட ஒரு ஃபேமிலியோட அந்த லைஃப் ஸ்டைலே வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு நல்ல போஸ்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இல்லாட்ட கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காச்சும் குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ லென்த்தாக இருந்தாலும் உங்களுக்கு தேவைன்னா ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த பிளேலிஸ்ட்டே நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துருங்க. நீங்கள் இப்போ நான் சொல்கிற போஸ்ட்னாலும் சரி, இல்லைனா இதுக்கு முன்னால் வந்த வேறு எதுவும் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, செலெக்ஷன் போஸ்ட்னால் என்னன்னே தெரியலை, இதில் வந்து நிறைய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாமா, இதில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி நிறைய டவுட் வந்து திரும்ப கேட்குறீங்கல்ல. டவுட்டு கேட்குறவங்க யாருமே இந்த பிளேலிஸ்ட்டை பார்க்காதவங்க தான். பிளேலிஸ்ட்டை பார்த்துருந்தா உங்களுக்கு டவுட்டே வராது. அந்த அளவுக்கு நான் கிளியராக எல்லா டீட்டெயிலும் இந்த பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் இதுக்கான A to Z இன்ஃபர்மேஷன், அடுத்து இதுக்கான 50 days ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி, அடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு 2 வீடியோ கொடுத்துருக்கேன், அடுத்து ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கு 2 வீடியோ கொடுத்துருக்கேன். இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு 354 வேகன்சிஸ் இருக்குது, அதுக்கு ஒரு வீடியோ. எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லாமல் 700 வேகன்சி இருக்குது, அதுக்கு ஒரு வீடியோ. அடுத்து கேர்ள் கேடட் இன்ஸ்ட்ரக்டர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 98 வேகன்சி இருக்குது, அதுக்கு ஒரு வீடியோ. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ. இதெல்லாம் கொடுத்துருக்கேன். இன்னும் இதில் வந்து அப்டேட் ஆகும், எல்லாத்தையுமே பார்த்துருங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் யாருக்கெல்லாம் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போஸ்ட்டுக்கு நீங்கள் டிகிரியோ டிப்ளமோவோ முடிச்சிருக்கீங்கன்னா, இந்த பிரான்ச்சில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது. எனி இன்ஜினியரிங் டிகிரின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒகேஷன், இதாவது இது ஒரு பிரான்ச். ஓகே, இதில் டிகிரி முடிச்சிருக்கணும். இல்லைனா மெக்கானிக்கலுக்கு நிறையா இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா நிறையா இருக்குது. டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு நிறைய வேகன்சி இருக்குது. ஏன்னா ப்ரொடக்ஷன், சிவில், மெட்டலார்ஜி, அட்வான்ஸ்டு டிப்ளமோ இன் ஃபவுண்ட்ரி டெக்னாலஜி, ஆட்டோமொபைல், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், கெமிக்கல் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆல்ரெடி வந்துருச்சு. ஓகே, ப்ராசஸ் கண்ட்ரோல், பெட்ரோகெமிக்கல், ஃபேஷன் அண்ட் அப்பரல் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இதில் ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்களா, டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வேகன்சி உள்ளே இருக்குது. ஓகே, அதே மாதிரி ஐடிஐ முடிச்சவங்களுக்கும் இருக்குது. இப்போ இதில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எல்லா போஸ்ட்டுக்குமே மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது எந்த ஃபீல்டில் இருக்கணும் அப்படிங்கிறது போஸ்ட்டு வேரி ஆகும். அதை நான் உள்ளே வந்து சொல்கிறேன். ஓகே, டிப்ளமோ முடிச்சிருந்தா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ நீங்கள் டிகிரியோ டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைனா ஆல்ரெடி ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னா இந்த வீடியோ அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுக்கு இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போ ஐடிஐ முடிச்சிருந்தா 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஐடிஐயில் என்ன ட்ரேடு முடிச்சவங்கலாம் எலிஜிபிள்ங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. வெல்டர், கார்பெண்டர், ஃபிட்டர், மெக்கானிக் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனர், ஷீட் மெட்டல் ஒர்க்கர், ஃபவுண்ட்ரி மேன், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், மெக்கானிக் டீசல், மெக்கானிக் டிராக்டர், மெக்கானிக் அக்ரிகல்ச்சரல் மெஷினரி, டிராட்ஸ்மேன் மெக்கானிக்கல், டிராட்ஸ்மேன் சிவில், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், tool and die maker, mechanic machine tool maintenance, mechanist grinder, turner, mechanist or attendant operator chemical plant, maintenance mechanic chemical plant, instrument mechanic chemical plant, laboratory assistant chemical plant, sieving technology, இதோட ஓல்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் அண்ட் சீவிங். ஓகே. அடுத்து வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட், சோலார் டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க் மெயின்டெனன்ஸ், டெக்னீஷியன் மெக்கட்ரானிக்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் டெக்னீஷியன், எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக். ஓகே. எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக். இந்த ட்ரேடில் ஏதாச்சும் ஒரு ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ முடிச்சு உங்களுக்கு அந்த ட்ரேட்லேயே வந்து 3 வருஷத்துக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ், 3 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வேகன்சி இருக்குது. இப்போ நான் நிறைய குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்கேன். இந்த எல்லா குவாலிஃபிகேஷனும் எல்லா போஸ்ட்டுக்கும் கிடையாது. 32 போஸ்ட் இருக்குது. இந்த 32 போஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு 5 போஸ்ட்டோ 6 போஸ்ட்டோ இருக்கலாம் உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு. அந்த போஸ்ட் வர்ற வரைக்கும் நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஒரு நோட் பென் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்கிற குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குதுன்னா அந்த போஸ்ட் கோடை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து இதில் 8 போஸ்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னா நீங்கள் 8 போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். 8 வாட்டி தனியாக அப்ளை பண்ணணும், 8 வாட்டி அப்ளிகேஷன் ஃபீஸு பே பண்ணணும். இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்க பிளேலிஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. மல்டிபிள் போஸ்ட்டுக்கு மல்டிபிள் ரீஜியனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. ஓகே. இப்போ இதுதான் அந்த போஸ்ட் கோடு, போஸ்ட்டோட நேமு, அடுத்து வந்து வேகன்சி எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன், எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. பட் இதை வச்சுட்டு நீங்கள் குவாலிஃபிகேஷனாக தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டை பற்றியும் இதில் நான் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு போஸ்ட்டை பற்றியும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஓகே. அதில் ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கு நான் என்ன சொல்கிறேனோ அதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கு சொல்கிற ஏஜ் லிமிட் தான் எல்லா போஸ்ட்டுக்குமே, அதுக்கு சொல்கிற டிபார்ட்மெண்ட் தான் எல்லா போஸ்ட்டுக்குமே காமனான ஒரே டிபார்ட்மெண்ட் தான். ஓகே. அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே சேம் தான். ஓகே. ரிலாக்ஸேஷன், ஏஜ் லிமிட், சேலரி எல்லாமே நான் இப்போ சொல்ல போகிற எல்லா போஸ்ட்டுக்கும் காமனானது. குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வேரி ஆகும். அதனால் நான் வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட், அடுத்து வந்து சேலரி, அடுத்து என்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கு என்ன சொல்கிறேனோ அது எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளிகபிள். ஓகே. அதனால் இதை மட்டும் நீங்கள் எல்லாரும் பார்த்துருங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதோ இல்லையோ, இந்த ஃபஸ்ட்டு போஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னு அதை வந்து பார்த்துருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற போஸ்ட்டுக்கு 13 வேகன்சி இருக்குது. எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ அப்படிங்கிறது இதில் இருக்குது. ஸோ போஸ்ட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா NE11526. ஒகேஷ்னல் இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறதா வந்து போஸ்டோட நேம். எக்ஸப்ட் உமன் ட்ரைனிங் வெல்டர்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸப்ட் உமன் ட்ரைனிங்னால உமன் கேண்டிடேட்ஸ் இதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படிங்க மாதிரி இல்லை. மேல் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். ஓகே. இந்தியாவில் எங்கே வேணாலும் உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க. இதில் ஜாப் ப்ரொஃபைல் எல்லா போஸ்ட்டுக்கும் காமன் தான். ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் வந்து மற்றவங்களை ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபீல்டில் நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு, காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு, எங்கேயாச்சும் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஐடிஐயில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸுக்கு, ஐடிஐயில் படிக்கிறவங்களுக்குன்னு சொல்லி ட்ரைனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் தான். அந்த ட்ரைனிங்கை நீங்கள் கொடுப்பீங்க. அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் டிசைன் பண்ணுறது, அதுக்கான கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணுறது, ஸோ அதுக்கான லெக்சர்ஸ் வந்து பண்ணுறது, அதுக்கான மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணுறது, இது எல்லாமே வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரைனிங் கொடுக்குறது எல்லாமே இருக்கும். ஓகே. ஆன் த ஜாப் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து நீங்கள் பிபிடி வச்சும் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் டியூட்டி. ஓகே. எல்லா போஸ்ட்டுக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா போஸ்ட்டுக்கும் இதுதான் டியூட்டி. அந்தந்த ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் அண்ட் அபோவ் லெவல். பட் ஐடிஐ முடிச்சவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னால் நான் காமன் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா போஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கக்கூடிய இந்த மினிஸ்ட்ரிக்கு அண்டரில் வரும். இதோட ஆஃபீஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ட்ரைனிங், DGT அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ பேசிக் பே 35,400 இருந்தாலும் நிறைய அலோவன்ஸ் இருக்கும். ஸோ 55,000 60,000 உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும். இதுக்கு எந்த ஸ்கில் டெஸ்ட்டும் கிடையாது. நீங்கள் எக்ஸாம் மட்டும் குவாலிஃபை ஆனால் போதும். நீங்கள் வேறு ட்ரேடில் குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சுருந்தாலும் எக்ஸாமில் உங்களுக்கு எந்த டெக்னிக்கல் கொஸ்டினும் இருக்காது. ஓகே. மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே தான் இருக்கும். நார்மலாக SSCக்கு CGL, CHSL இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான்.
அப்படின்னாலும் இதில் உங்களுக்கு டெக்னிக்கல் கொஷின் எதுவுமே இருக்காது, இன்டர்வியூவும் கிடையாது. ஓகே, எல்லா போஸ்ட்டுக்குமே ஏஜ் லிமிட் சேம் தான், 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். இது வந்து யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு தான். இதுவே நீங்கள் எஸ்சி இல்லைனா எஸ்டி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 35 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓபிசி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 33 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓகே, நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீம், அடுத்து வந்து டிஎன்சி, அந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் இருப்பீங்க. அவங்க எல்லாருமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வர்றப்போ ஓபிசிங்கிற ஒரே கேட்டகரிக்குள்ளே வந்துடுவீங்க. இது வந்து குரூப் பி லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட் தான். இந்த போஸ்ட்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ கேண்டிடேட் வந்து ஓஹெச் கேட்டகரி, விஹெச்ஹெச், அடுத்து வந்து மற்ற கேட்டகரியில் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். விஹெச் கேட்டகரி இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது, விஷுவலி ஹேண்டிகேப்டு வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. மற்ற பிடபிள்யூ கேண்டிடேட் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த போஸ்ட்டுக்கு, அதாவது NE 11526 அப்படிங்கக்கூடிய இந்த போஸ்ட் கோட் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், டிப்ளமோ முடிச்சிருந்தா 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், ஐடிஐ முடிச்சிருந்தா 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகே, இப்போ இந்த போஸ்ட்டுக்கு வந்து டிகிரி எந்த இதில் முடிச்சிருக்கணும் அப்படின்னா ஒகேஷன், இல்லைனா மெக்கானிக்கல், இல்லைனா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் எதில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெல்டிங் இல்லைனா ஃபேப்ரிகேஷன் ஃபீல்டில் இருக்கணும். ஓகே, அதுவே நீங்கள் 3 இயர் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னா 12th முடிச்சுட்டு 2 இயர் முடிச்சிருந்தாலும் ஓகே தான். ஓகே, டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா மெக்கானிக்கல் இல்லைனா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கணும். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு, அதுவும் வெல்டிங் ஆர் ஃபேப்ரிகேஷன் ஃபீல்டில் இருக்கணும். அடுத்து ஐடிஐ முடிச்சிருந்தா உங்களுக்கு வெல்டர் ட்ரேடில் முடிச்சிருக்கணும். ட்ரைனிங் இதில் வந்து வெல்டர் ட்ரேடில் முடிச்சுட்டு 3 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். வெல்டிங் அல்லது ஃபேப்ரிகேஷன் ஃபீல்டில் வந்து 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்த போஸ்ட்டுக்கெல்லாம் இப்போ நான் காமனாக சொன்ன பாயிண்டை தவிர்த்துட்டு அந்த போஸ்ட்டுக்குன்னு யூனிக்காக இருக்கக்கூடிய பாயிண்டை மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த போஸ்ட்டுக்கு இப்போ பார்த்த போஸ்ட் தான், இதில் மொத்தம் 13 வேகன்சி இருக்குது. நீங்கள் எந்தெந்த கேட்டகரியில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ உங்களோட கேட்டகரிக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டிக்கு வந்து வேகன்சி இல்லை, அப்போ அவங்க அப்ளை பண்ண முடியாதானா அவங்க இந்த யூஆரில் இருக்க 8 வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். பட் யூஆருக்கு என்ன ஏஜ் லிமிட் கேட்டிருக்காங்களோ அந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருக்குதுன்னா மட்டும் அவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற போஸ்ட்டுக்கு 25 வேகன்சி இருக்குது. போஸ்ட் கோடு NE 14326 அப்படிங்கிறது தான். NEங்கிறது நார்த் ஈஸ்ட் ரீஜியன். ஓகே, பட் போஸ்டிங் உங்களுக்கு எங்கே வேணாலும் போடுவாங்க. நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் அங்கே போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் நீங்கள் தமிழ்நாட்டில் எழுதிக்கலாம். ஸோ ஒகேஷனல் இன்ஸ்ட்ரக்டர் எக்ஸப்ட் உமன் ட்ரைனிங்னு எல்லாத்துலேயுமே கொடுத்துருப்பாங்க. ஓகே, அது எதனால் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரில, அது அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் ஃபீமேல் கேண்டிடேட் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து எலக்ட்ரீஷியன் ஆர் மெயின்டெனன்ஸ் எலக்ட்ரீஷியன் அப்படிங்கக்கூடிய அந்த பிரான்ச்சுக்குள்ளே வரும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து டிகிரி முடிச்சிருந்தா ஒகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இதில் ஏதாச்சும் ஒன்றில் முடிச்சிருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இல்லைனா எலக்ட்ரீஷியன் ஃபீல்டில் இருக்கணும். அதுவே டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சேம் தான், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இல்லைனா அட்வான்ஸ் டிப்ளமோ ஒகேஷனல் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இல்லைனா எலக்ட்ரீஷியன் ஃபீல்டில் வந்து இருக்கணும். ஐடிஐ முடிச்சிருந்தா 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். என்ன ட்ரேடில் ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படின்னா எலக்ட்ரீஷியன் ட்ரேடில் முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இல்லைனா எலக்ட்ரீஷியன் ஃபீல்டில் இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம மற்ற போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இவ்வளோ தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். வேகன்சி எவ்வளோ, அடுத்து இந்த பாயிண்டை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இன்னும் மற்றது எல்லாமே காமன் தான். ஸோ வேகன்சி 25 வேகன்சி இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற போஸ்ட்டுக்கு 13 வேகன்சி, எல்லா கேட்டகரிக்குமே வேகன்சி இருக்குது. ஸோ போஸ்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா NE 14426 போஸ்ட் கோடு தான் முக்கியம் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, அதனால நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுமே ஒகேஷனல் இன்ஸ்ட்ரக்டர் எக்ஸப்ட் உமன் ட்ரைனிங்னு தான் வரும். அதில் என்ன பிரான்ச்சுங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் அப்படிங்கக்கூடியது இந்த போஸ்டோட நேம். ஓகே, இதுக்கு டிகிரி முடிச்சிருந்தா ஒகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் முடிச்சிருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் இருக்கணும். டிப்ளமோ முடிச்சிருந்தா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இல்லைனா அட்வான்ஸ் டிப்ளமோ ஒகேஷனல் முடிச்சிருக்கணும். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் எந்த ஃபீல்டில் கேட்கலாம் அந்த ஃபீல்டில் தான் இருக்கணும். வேற ஒரு ஃபீல்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணலாம், எக்ஸாம் எழுதலாம், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ ஐடிஐ முடிச்சிருந்தா ஐடிஐ வந்து எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் அப்படிங்கக்கூடிய ட்ரேடில் முடிச்சிருக்கணும். 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் இருக்கணும். ஓகே, ஸோ 13 வேகன்சி இருக்குது. அடுத்த போஸ்ட்டுக்கும் 13 வேகன்சி தான். போஸ்ட் கோடு NE 12126 மோட்டார் மெக்கானிக் வெஹிக்கிள் ஆர் மோட்டார் டிரைவிங் மெக்கானிக் அப்படிங்கிறது தான் போஸ்டோட நேம். ஓகே, இதோட பிரான்ச் இந்த போஸ்ட்டுக்குள்ள இந்த சப் டிவிஷன் என்ன அப்படிங்கிறத எங்கே கொடுத்துருக்காங்க. பட் ரேங்கோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒகேஷனல் இன்ஸ்ட்ரக்டர் தான். ஓகே, ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா டிகிரி முடிச்சிருந்தா ஒகேஷன், ஆட்டோமொபைல்,
மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதில் ஏதாச்சும் ஒன்று முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்டோமோட்டிவ் ஃபீல்டில் இருக்கணும். இல்லை நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா சேம் ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லைனா அட்வான்ஸ் டிப்ளமோ ஒகேஷனல் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்டோமோட்டிவ் ஃபீல்டில் வந்து இருக்கணும். ஓகே, ஐடிஐ முடிச்சிருந்தா மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் அப்படிங்கக்கூடிய ட்ரேடில் ஐடிஐ முடிச்சிருக்கணும். 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்டோமோட்டிவ் ஃபீல்டில் இருக்கணும். ஓகே, 13 வேகன்சி இருக்குது. அடுத்த போஸ்ட்டுக்கு 25 வேகன்சி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் ட்ரேடு. ஓகே, NE 11726 அப்படிங்கிறது தான் போஸ்ட் கோடு. இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரியில் ஒகேஷன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று முடிச்சுன்னா அப்ளை பண்ணலாம். பட் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிட்டிங் இல்லைனா அசம்பிளிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கணும். டிப்ளமோ முடிச்சிருந்தா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிட்டிங் இல்லைனா அசம்பிளிங் ஃபீல்டில் இருக்கணும். ஐடிஐ முடிச்சிருந்தா ஃபிட்டர் ட்ரேடில் ஐடிஐ முடிச்சிருக்கணும். 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிட்டிங் அல்லது அசம்பிளிங் ஃபீல்டில் இருக்குதுன்னா அப்ளை பண்ணலாம். 25 வேகன்சி இதில் இருக்குது. ஓகே, அடுத்த போஸ்ட்டுக்கு 13 வேகன்சி இருக்குது. ஸோ இதோட போஸ்ட் கோடு NE 12626 அப்படிங்கிறது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற ட்ரேடில் வரும். டிகிரி முடிச்சிருந்தா ஒகேஷன் இல்லைனா இன்ஜினியரிங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வெறுமனே இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ எந்த இன்ஜினியரிங் முடிச்சவங்கனாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஒகேஷன் ஆர் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எனி இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். மற்ற டிகிரி கிடையாது. இன்ஜினியரிங் டிகிரியில் என்ன முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டிப்ளமோ ஒகேஷனல் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். 3 இயர் டிப்ளமோ அப்படின்னு வெறுமனே டிப்ளமோன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ எந்த டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சவங்களுக்கு 1 இயர் ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸ் டீச்சிங்கில் இருக்கணும். அதே தான் டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு ஒர்க் ஷாப் கால்குலேஷன் சயின்ஸ் டீச்சிங்கில் வந்து 2 இயர் இருக்கணும். ஐடிஐ முடிச்சவங்களுமே இதில் எனி ஐடிஐ முடிச்சவங்க எனி ட்ரேடில் வந்து ஐடிஐ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸ் டீச்சிங்கில் இருக்குதுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். 13 வேகன்சி இருக்குது. ஓகே, அடுத்த போஸ்ட்டுக்கும் 13 வேகன்சி தான். இது போஸ்ட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா 13826 NE 13826 அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் ஆப்பரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட். இதுக்கு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா ஒகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்பரேஷன் அண்ட் ப்ரோக்ராமிங் ஃபீல்டில் இருந்திருக்கணும் 1 இயர். அதுவே டிப்ளமோ முடிச்சிருந்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது A லெவல் டிப்ளமோ ஆர் அட்வான்ஸ் லெவல் டிப்ளமோ ஒகேஷனல் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். பட் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்பரேஷன் அண்ட் ப்ரோக்ராமிங் ஃபீல்டில் இருக்கணும். ஓகே, ஐடிஐ முடித்தவங்க கம்ப்யூட்டர் ஆப்பரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் அப்படிங்கக்கூடிய இந்த ட்ரேடில் ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்யூட்டர் ஆப்பரேஷன் ப்ரோக்ராமிங் ஃபீல்டில் இருக்கணும். ஓகே, நான் வேகமாக ரீட் பண்ணுறேன். உங்களுக்கு எதுக்கெல்லாம் குவாலிஃபிகேஷன் இருக்குதோ அந்த போஸ்ட் கோடு வேகன்சியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் மொத்தமாக 13 வேகன்சி இருக்குது. ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போகிற போஸ்ட்டுக்கு 12 வேகன்சி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோடு 12426 எல்லாமே NE நார்த் ஈஸ்ட் ரீஜியனில் தான் வருது. ஓகே, ஸோ இது வந்து மெக்கானிக்கல் டிராஃப்ட்ஸ்மேன் மெக்கானிக்கல் அல்லது இன்ஜினியரிங் டிராயிங் அண்ட் அரித்மெட்டிக் அப்படிங்கக்கூடிய ட்ரேடில் வருது. இதில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா டிகிரி முடிச்சிருந்தா ஒகேஷன் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிராயிங் ஆஃபீஸ் இல்லைனா டிராஃப்ட்ஸ்மேன் மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கணும். ஓகே, அதுவே 3 இயர் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிராயிங் ஆஃபீஸ் இல்லைனா டிராஃப்ட்ஸ்மேன் மெக்கானிக்கல் ஃபீல்டில் வந்து இருக்கணும். ஐடிஐ முடிச்சிருந்தா டிராஃப்ட்ஸ்மேன் மெக்கானிக்கல் ட்ரேடில் ஐடிஐ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் டிராயிங் ஆஃபீஸ் இல்லைனா டிராஃப்ட்ஸ்மேன் மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கணும். ஓகே, 12 வேகன்சி இருக்குது. அடுத்த போஸ்ட்டுக்கு 11 வேகன்சி இருக்குது. NE 13226 அப்படிங்கிறது தான் போஸ்ட் கோடு. மெக்கானிஸ்ட் அப்படிங்கிறது தான் இதோட ட்ரேடு. ஸோ இதில் வந்து டிகிரி முடித்தவங்க ஒகேஷன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெஷினிங் ஃபீல்டில் இருக்கணும். டிப்ளமோ முடிச்சிருந்தா அதே தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் மெஷினிங் ஃபீல்டில் இருக்கணும். ஐடிஐ முடிச்சிருந்தா மெக்கானிஸ்ட் ட்ரேடில் வந்து ஐடிஐ முடிச்சிருக்கணும். 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் மெஷினிங் ஃபீல்டில் இருக்கணும். ஓகே, 11 வேகன்சி இருக்குது. அடுத்த போஸ்ட்டுக்கு 10 வேகன்சி இருக்குது. இதோட போஸ்ட் கோடு NE 13126 அப்படிங்கிறது தான். டர்னர் தான் இதோட ட்ரேடு. ஸோ இதில் வந்து டிகிரி முடிச்சிருந்தா ஒகேஷன் இல்லைனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் டர்னிங் அல்லது மெஷினிங் ஃபீல்டில் இருக்கணும். டிப்ளமோ முடிச்சிருந்தா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் டர்னிங் அல்லது மெஷினிங் ஃபீல்டில் இருக்கணும். ஐடிஐ முடிச்சிருந்தா டர்னர் ட்ரேடு முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் டர்னிங் மெஷினிங் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ டிப்ளமோனா 2 இயர்ஸ். ஓகே, ஐடிஐனா 3 இயர்ஸ், டிகிரினா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 10 வேகன்சி இருக்குது. ஓகே, அடுத்து பார்க்க போகிற போஸ்ட்டுக்கு 7 வேகன்சி.
NE13926 அப்படிங்கிறத போஸ்ட் கோடு. சோலார் டெக்னீஷியன் தான் இதோட ட்ரேட் நேமு. ஸோ இதில் டிகிரி முடிச்சிருந்தா ஒகேஷன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இதில் ஏதாச்சும் ஒன்று முடிச்சவங்க 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சோலார் டெக்னிக் ஃபீல்டில் இருக்கணும். டிப்ளமோ முடிச்சிருந்தா சேம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க. அதுக்கப்புறம் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சோலார் டெக்னிக் ஃபீல்டில் வந்து இருக்கணும். ஐடிஐ முடிச்சிருந்தா சோலார் டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் அந்த ட்ரேடில் ஐடிஐ முடிச்சிருக்கணும். 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் டெக்னிக் ஃபீல்டில் வந்து இருக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டிப்ளமோக்கு 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ இதில் 7 வேகன்சி இருக்குது. அடுத்து பார்க்க போகிற போஸ்ட்டுக்கு 6 வேகன்சி இருக்குது. NE11826 அப்படிங்கிறது தான் போஸ்ட் கோடு. மெக்கானிக் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் அப்படிங்கிறதா வந்து ட்ரேடோட நேமு. ஸோ இதில் டிகிரி முடிச்சிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒகேஷன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஏதாச்சும் ஒன்று முடிச்சுட்டு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் ஃபீல்டில் இருக்கணும். டிப்ளமோ முடிச்சிருந்தா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் ஃபீல்டில் இருக்கணும். ஐடிஐ முடிச்சிருந்தா மெக்கானிக் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனர் அப்படிங்கக்கூடிய ட்ரேடில் முடிச்சிருக்கணும். 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இதே ட்ரேடில் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஓகே, 6 வேகன்சி இருக்குது. அடுத்த போஸ்ட்டுக்கும் 6 வேகன்சி தான். NE12226 அப்படிங்கிறது தான் போஸ்ட் கோடு. மெக்கானிக் டீசல் அப்படிங்கிறது தான் ட்ரேட் நேமு. டிகிரி முடிச்சிருந்தா ஒகேஷன் ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து ஸ்பெஷலைசேஷன் இன் ஆட்டோமொபைல் இருக்கிற மாதிரி முடிச்சிருக்கணும். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சாலே நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் ஃபீல்டில் இருக்கணும். அதுவே டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இல்லைனா மெக்கானிக்கல் இந்த ட்ரேடில் இல்லைனா அட்வான்ஸ் டிப்ளமோ ஒகேஷனல் முடிச்சிருக்கணும். 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சேம் ஃபீல்டு ஆட்டோமோட்டிவ் ஃபீல்டில் வந்து இருக்கணும். ஓகே, ஐடிஐ முடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக் டீசல் ட்ரேடில் முடிச்சிருக்கணும். 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்டோமோட்டிவ் ஃபீல்டில் அவங்களுக்கு இருக்கணும். ஓகே, 6 வேகன்சி இருக்குது. அடுத்து பார்க்க போகிற போஸ்ட்டுக்கு 4 வேகன்சி. ஸோ போஸ்ட் கோடு NE12526 அப்படிங்கிறது தான் டிராஃப்ட்ஸ்மேன் சிவில்ங்கிறது தான் ட்ரேடு. ஸோ இதில் வந்து டிகிரி முடிச்சிருந்தா ஒகேஷன் இல்லைனா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் டிராயிங் ஆஃபீஸ் இல்லைனா டிராஃப்ட்ஸ்மேன் சிவிலில் வந்து இருக்கணும். ஓகே, டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சேம் தான். ஓகே, சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதுலேயுமே வந்து 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் டிராயிங் ஆஃபீஸ் இல்லைனா டிராஃப்ட்ஸ்மேன் சிவிலில் வந்து இருக்கணும். ஐடிஐ முடிச்சிருந்தாலும் டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் ட்ரேடில் ஐடிஐ முடிச்சிருக்கணும். 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் டிராயிங் ஆஃபீஸில் வந்து இருக்கணும். ஓகே, 4 வேகன்சி இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற போஸ்ட்டுக்கு எல்லாமே 4 விட கம்மியாக தான் இருக்கும். 3, 2, 1 தான் இருக்கும். ஸோ நான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்லைடை காட்டுறேன். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா சின்னதாக நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் ஒரு சிலர் இப்போ நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்டாவோ SC/ST கேண்டிடேட்டாவோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃப்ரீ. நீங்கள் எத்தனை அப்ளிகேஷன் வேணாலும் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அவங்கெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகே, 1-2 வேகன்சி இருந்தாலும் நீங்கள் ஒரு வாட்டி தான் அப்ளை பண்ண போகிறீங்க. எக்ஸாம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே எக்ஸாம் தான் எழுத போகிறீங்க. அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே, ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. போஸ்ட் கோடை பாருங்கள், போஸ்டோட நேமை பாருங்கள், குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த ஃபீல்டில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, பொறுமையாக வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். இதில் 3 வேகன்சி இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து பார்க்க போகிற போஸ்ட்டுக்கு 3 வேகன்சி. போஸ்ட் கோடு, போஸ்ட் நேமு, குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேகன்சி எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதை நான் தேடி உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்குறேன். ஓகே, இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஓகே, நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டம். நான் உங்களுக்கு தேடி கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. இவன் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. ஓகே, ஏன்னா சின்ன வேகன்சி தான், 1-2 தான் இருக்குது. அப்படின்னால நீங்கள் வந்து புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்க போகிற போஸ்ட்டுக்கு 3 வேகன்சி தான். போஸ்ட் கோடு, போஸ்ட் நேமு, அடுத்து குவாலிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துக்கோங்க. இருக்குதுன்னா அப்ளை பண்ணுங்கள். 3 வேகன்சி இருக்குது. ஓகே, அடுத்து பார்க்க போகிற போஸ்ட்டுக்கு 3 வேகன்சி. போஸ்ட் கோடு, போஸ்ட் நேம் வந்து பார்த்துக்கோங்க, குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 3 வேகன்சி இருக்குது. ஓகே, அடுத்து பார்க்க போகிற போஸ்ட்டுக்கு 2 வேகன்சி தான். பட் இருந்தாலும் குவாலிஃபிகேஷன் வந்து அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ண மாட்டாங்க. நல்லா படிக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பல்கான வேகன்சியை தான் எதிர்பார்ப்பாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறலாம். 1-2 வேகன்சிக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட் ஆஃப் கம்மியாக போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ போஸ்ட் கோடு பார்த்துக்கோங்க, போஸ்ட் நேம், குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி ரீட் பண்ணணுங்கிறது நீங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற போஸ்ட்டுக்கு 2 வேகன்சி தான். போஸ்ட் கோடு, அடுத்து போஸ்ட் நேம், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துக்கோங்க. வேகன்சி 2 இருக்குது. இந்த வேகன்சியில் ஒரு சிலருக்கு டவுட் இருக்கலாம். மறுபடியும் சொல்லிடுறேன், யூஆரில் ஒரு வேகன்சி இருந்தாலும் எல்லாருமே அந்த ஒரு வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். பட் யூஆருக்கு என்ன ஏஜ் லிமிட்? 30க்குள்ளே ஏஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, பட் இப்போ ஓபிசியில் ஒரு வேகன்சி இருக்குதுன்னா இதுக்கு 33 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஓபிசி கேண்டிடேட் அப்ளை பண்ணணும். ஓகே, இதே ஓபிசி கேண்டிடேட் வந்து ஓபிசியில் வேகன்சி இல்லாமல் இந்த யூஆரில் இருக்க வேகன்சிக்கு அப்ளை பண்ணுறாருன்னா அவருக்கு 30 வயசுக்குள்ளே இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும்.
ஸோ நீங்கள் வேறு எந்த கேட்டகரியாக இருந்தாலும் யூஆரில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் 30 வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்போ அப்ளிகபிள் ஆகாது. அடுத்து நம்ம பார்க்க போகிற போஸ்ட்டுக்கு 2 வேகன்சி தான். போஸ்ட் கோடு, போஸ்ட் நேம், குவாலிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. 2 வேகன்சி இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற போஸ்ட்டுக்கு ஒரே ஒரு வேகன்சி. போஸ்ட் கோடு பார்த்துக்கோங்க, போஸ்ட் நேம், குவாலிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த போஸ்ட்டுக்கு ஒரே ஒரு வேகன்சி தான். போஸ்ட் கோடு, நேம், அடுத்து வந்து குவாலிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து ஒரே ஒரு வேகன்சி தான், இதே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரே ஒரு வேகன்சி தான், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவை இருந்தால் பாருங்கள், அவ்வளோதான். நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேன், தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்தும் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோடு அடுத்து எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஒரே ஒரு வேகன்சி தான். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவுமே வந்து வொகேஷனல் இன்ஸ்ட்ரக்டர் போஸ்ட் தான். ஓகே, ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 2 வேகன்சி இருக்குது. ஓகே, இது வந்து 12026 அப்படிங்கிறது வொகேஷனல் இன்ஸ்ட்ரக்டர் போஸ்ட்டு. இதுக்கு 2 வேகன்சி இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து ஒரே ஒரு வேகன்சி தான். ஓகே, இதோட போஸ்ட் கோடு, எக்ஸ்பீரியன்ஸ், குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கடைசி ஐடிஐ முடிச்சவங்களுக்கு பல்கான வேகன்சி இருக்குது, 10 வேகன்சி இருக்குது. ஓகே, இதுதான் ஐடிஐ மட்டும் முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த 10 வேகன்சிக்கு போஸ்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னீஷியன் ஆர்த்தோட்டிக் அப்படிங்கிறது தான் வந்து இந்த போஸ்டோட நேம். ஜூனியர் டெக்னீஷியன் ஆர்த்தோட்டிக் அப்படிங்கிறது. இது வந்து வெஸ்டர்ன் ரீஜன் இருக்குது. WR10226 அப்படிங்கிறது தான் போஸ்ட் கோடு. ஸோ இதில் போஸ்டிங் எங்கே போடுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க, மும்பையில் போடுவாங்க. ஓகே, ஸோ இதில் என்ன டியூட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அசம்பிளி, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆர்த்தோசிஸ் அண்ட் ரிப்பேரிங் ஆஃப் ஆர்த்தோசிஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஐடிஐயில் ஃபிட்டர், மெக்கானிஸ்ட், டர்னர், வெல்டர் ட்ரேடில் முடிச்சிருக்கணும். ஓகே, மினிமம் 2 இயர்ஸ் ஐடிஐ முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அப்படிங்கக்கூடிய மினிஸ்ட்ரிக்கு அண்டரில் வரும். ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிசிக்கல் மெடிசன் அண்ட் ரீஹாபிலேஷன் அப்படிங்கிறது தான் இந்த ஆஃபீஸோட நேம். ஓகே, அங்கே தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். பேசிக் பே 19,900, கிட்டத்தட்ட 25,000 30,000 வரைக்கும் இன்ஹேண்ட் சேலரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து 27 தான். பட் இதுவே நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தால் 30 வயசு வரைக்கும் இருக்கலாம். எஸ்சி இல்லைனா எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 33 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓகே, சாரி 32 வயசு வரைக்கும் இருக்கலாம் எஸ்சி எஸ்டிக்கு. ஸோ அடுத்ததாக வந்து பிடபிள்யூ கேண்டிடேட் எல்லாருமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான், அவங்களும் அப்ளை பண்ணலாம். 10 வேகன்சி இருக்குது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு 208 வேகன்சி தான், பட் இந்த 208 வேகன்சிக்காக நான் ஒரு நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுக்குள்ள அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்த்தான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதை ஒரு வாய்ப்பாக எடுத்து இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். கிடைச்சா இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்காக நான் வந்து இந்த ஒரு வழியை காட்டியிருக்கேன், உங்களுக்காக நான் டீச் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களோட செலெக்ஷனுக்கு நான் ஒரு காரணமாக இருந்தோம்னு தோணுனா மட்டும் நீங்கள் செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் சந்திரமாஸ் ஆப்பில் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா இதோட ரிசல்ட் வர்றதுக்கு லேட் ஆகும். 1 வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷம் கூட ஆகலாம். அந்த நேரம் நீங்கள் எங்களை மறந்துருக்கலாம். பட் மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.